திமுக பயந்துருச்சுன்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. விஜய்க்கெல்லாம் பயப்படுறது இல்ல திமுக. அடானப்பட்ட அம்மையார் இந்திரா காந்தியும் நேருவையும் சந்தித்த கட்சி திமுக. வாக்களிப்பது என்பது அவருடைய உரிமை. அது கான்பிடன்ட். அது யாருக்கு வாக்களித்தார்கள் என்று தெரியாது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக வெற்றி பெற்றால் நான் அவரை மாற்றுகிறேன், அவரை பாராட்டுகிறேன். ஆனால் அவர் தேர்தலில் போட்டியிடுகின்ற அரசியல் கட்சியான பாரதிய ஜனதா என்கிற அரசியல் கட்சியின் மீது எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. தனிப்பட்ட குடியரசு துணைத் தேர்தலில் போட்டியிடுகின்ற CPR ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு நல்ல மனிதர், நம்முடைய கொங்கு சிறியில் பிறந்த ஒரு தமிழர். அவர் இந்திய நாட்டின் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரு தமிழனாக எனக்கு மட்டுக்கு மகிழ்ச்சி. மதுரை மாநகராட்சியில 200 கோடி ரூபாய் ஊழல் சம்பந்தமா மதுரை மேயரோட கணவர் அரசு. அதுக்கப்புறம் மதுரை இன்னைக்கு ஒரு 4 பேர் அதிகாரிகள் அரசு பண்ணிருக்காங்க. இதே மாதிரி திமுக மேயர் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி திமுகவை சேர்ந்த இன்னொரு பாத்தீங்கன்னா நகை கொள்ளையில ஈடுபட்டிருக்காங்க. இது சம்பந்தமா என்ன? திமுக உறுப்பினர்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு சட்டத்தின் நிறுத்தி கண்டிக்கப்படுவது உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது. திமுக என்கிற ஆளுங்கட்சி பிரமுகர்கள் தவறு செய்தாலும் இந்த அரசு இந்த காவல்துறையும் கைது செய்யும் நடவடிக்கை எடுக்கும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்திருப்பதாகத்தான் இந்த விடயத்தில் நான் பார்க்கிறேன். திமுக நினைத்திருந்தால் இதில் ரெண்டிலையும் அவர்கள் அதிலிருந்து அவர்களை நழுவித்திருக்கலாம். கைது செய்யாமல் ஆளுங்கட்சி பிரமுகர் என்கிற அடிப்படையில் அவர்களை கைது செய்யாமலேயே இருந்திருக்கலாம். கைது செய்திருப்பது உண்மையிலே வரவேற்கக்கூடியது. விசாரணையில் அவர் முக்கிய குற்றவாளி என்று தெரிந்தால் காவல்துறை விசாரணை அதிகாரிகள் அதை குறித்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பார்.